இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் நிதி முகாமைத்துவம் பற்றி கவனமாக இருக்கின்றீர்களா? தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வதே மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முதற்படியாகும். இதில் உங்களின் சிறந்த நிதி முகாமைத்துவம் மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் முன்னரை விட சிறந்த பொருளாதார நிலை மற்றும் உள சமூக நல்வாழ்வை பேண உங்களால் முடியும். இந்த தருணத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய தேவைகளை அடையாளம் காணுங்கள். உணவு, மருந்து, உடை, பிள்ளைகளின் கல்விக்கு தேவையானவை மற்றும் அத்தியாவசிய உபகரணங்கள் உள்ளிட்ட உங்கள் அடிப்படை தேவைகளை பட்டியலிடுங்கள். அந்த பட்டியலில் எவற்றுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள். இது நெருக்கடியான நேரங்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க உங்களுக்கு உதவும். வருமானம் மற்றும் செலவு கணக்குகளை வைத்திருத்தல். வருமானம் மற்றும் செலவு கணக்குகளை வைத்திருப்பது மிகவும் அவசியம். நீங்கள் ஈட்டும் வருமானத்தையும் உங்கள் செலவின போக்கின் பலவீனங்களையும் அடையாளம் காணவும். அதாவது அத்தியாவசிய செலவுகளுக்கு பதிலாக ஆசைகளுக்கு செலவு செய்யும் பழக்கம் மற்றும் தேவையற்ற செலவு பழக்கங்களிலிருந்து, உதாரணமாக பிஸ்கட், இனிப்புகள் போன்ற சுகாதாரமற்ற சிற்றுண்டிகளை உண்பது, குறுகிய தூரத்தை கூட நடந்து செல்லாமல் முச்சக்கர வண்டியில் செல்வது, கடன் வாங்கி விழாக்கள் கொண்டாடுவது, விடுபடுவதற்கு வருமான செலவு கணக்குகளை வைத்திருப்பது முக்கியம். தேவைகளுக்கு மாத்திரம் செலவு செய்யுங்கள். தேவையற்ற விடயங்களுக்காக செலவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு பணம், வவுச்சர்கள் அல்லது பிற உதவிகள் கிடைத்தால் அவற்றை அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த இக்கட்டான தருணத்தில் உங்கள் செலவுகள் குறித்து மிகவும் கவனமாக இருங்கள். மிக அத்தியாவசியமானவற்றுக்கு மாத்திரம் செலவு செய்து ஏனைய அனைத்து செலவுகளையும் தள்ளி போடுங்கள். உதாரணமாக, அதிக பணம் செலவழித்து வெளியில் உணவுகளை வாங்குவதற்கு பதிலாக குடும்பத்தினருக்கு போதுமான அளவு உணவை வீட்டிலேயே சமைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் பொருளாதாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. பண்டிகை காலங்களில் கண்ணில் படுவதையெல்லாம் வாங்குவதற்கு பதிலாக அவசியமானவற்றை மாத்திரம் வாங்குங்கள். அது உங்கள் பணம் வீணாவதை தடுத்து உங்கள் பிற தேவைகளுக்காக, உதாரணமாக சத்தான உணவு, குழந்தைகளின் கல்வி, ஆரோக்கியம் போன்றவை செலவிடுவதற்கு பணத்தை சேமிக்க உதவும். சேமிப்பு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். தினமும் ஒரு சிறிய தொகையையாவது தொடர்ந்து சேமிக்க பழகுங்கள். சேமிப்பிற்காக ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். சேமிப்பானது உங்களுக்குள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதுடன் எதிர்கால பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக அமையும். கவனமாக செயற்பட்டு கடன் பொறிகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முறைசாரா மற்றும் ஏமாற்று கடன் வழங்குனர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் நியாயமற்ற கடன் நிபந்தனைகள் குறித்து மிகவும் கவனமாக இருங்கள். இலங்கை மத்திய வங்கியினால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் முறையான நிதி நிறுவனங்கள் அல்லது அரசாங்க கடன் திட்டங்கள் மற்றும் உங்கள் பிரதேசத்தில் உள்ள கிராமிய கடன் வழங்கும் அமைப்புகள் அல்லது பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கப்படும் கடன் திட்டங்களை நாடுங்கள். நிதி மோசடிகளுக்கு ஆளாகாத வகையில் விழிப்புடன் செயற்படுங்கள். இவ்வாறான இக்கட்டான காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக செயற்படாவிட்டால் பல்வேறு நிதி மோசடிகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மோசடிக்காரர்கள் இவற்றை கவர்ச்சிகரமான முதலீட்டு வாய்ப்புகளாக சித்தரிக்கக்கூடும். உங்களுக்கு பல்வேறு நிதி உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் மோசடிக்காரர்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் சிறிய கவனக்குறைவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் சிந்தித்து செயற்படல் வேண்டும். உங்கள் நிதி சார்ந்த தீர்மானங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் கடன் ஆலோசனை மையத்தை 0128870006 அல்லது 0112887007 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளுங்கள். வருமானம் ஈட்டுவதனை அதிகரிப்பதன் மூலம் படிப்படியாக வலுவாக மீண்டெழுவோம். எப்போதும் நேர்மையான மற்றும் சட்டபூர்வமான வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு வருமான வழியுடன் மாத்திரம் நின்று விடாமல்
புதிய வருமானம் ஈட்டும் வழிகளை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் பயணத்தை படிப்படியாக நிதானமாகவும் சீராகவும் ஆரம்பியுங்கள். குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால நிதி திட்டங்களை தயார் செய்யுங்கள். அது நீங்கள் நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள். உங்கள் முக்கிய ஆவணங்களை, உதாரணமாக அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், பிள்ளையின் ஆரோக்கிய வளர்ச்சி பதிவேடு, கர்ப்பிணி அட்டைகள், வங்கி புத்தகங்கள், நிலையான வைப்பு சான்றிதழ்கள் போன்றவற்றை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஆவணங்களை முறையாக வைத்திருக்காததால் பல முக்கியமான வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும். இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு கீழே வழங்கப்பட்டுள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்.